இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷங்களுக்கு அப்புறம் மனுஷனால் உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு குகை கோவிலுக்கு தாங்க இன்றைக்கி போகிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பெங்களூர் பக்கத்தில், பெங்களூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஃபுல் டீட்டெயில் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்து அண்டர்சோலில் தாங்க போகிறது. அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம அண்டர்சோலில் தான் போகிறோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு 140 ரூபா அதோட டிக்கெட் காஸ்ட் ஆகுது. இப்போ டைம்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7:57 தாங்க ஆகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், நைட்டு 9:15 ட்ரெயினுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ கூட்டங்க. நம்ம அவ்வளோ கூட்டத்தில் அடித்து பிடிச்சி ஒரு சீட்டையும் பிடிச்சாச்சு. ஸோ நம்ம பெங்களூர் வந்தாச்சுங்க. இப்போ போயிட்டு முதல்ல குளிப்போம். நாங்கள் ஒரு வெயிட்டிங் ஹாலுக்கு தேடி இவ்வளோ தூரம் சுற்ற வேண்டியது இருக்குது. நாங்கள் பாருங்கள், சப்வேவில் இறங்கி அங்கே இறங்கி இங்கே இறங்கி சுற்ற விட்டாங்க. ஸோ அவர் தான் சொன்னார் அங்கே மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு. சரி, அவர் பின்னாடி போவோம் வாங்க. நம்மளை பார்த்துங்க நம்ம பின்னாடி நிறைய பேர் வராங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மீட்டிங்கில் எது க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து எல்லோரும் வெளியே நிற்க வச்சு ஸோ சூப்பராக ஒரு குளியல் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம நேராக வெளியே போயிட்டு பஸ்ஸு எந்த பஸ்ஸு போகுதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நம்ம டிக்கெட் இல்லாமல் உள்ளே விட மாட்டாரு யாரையும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆகுது. இன்னும் டைம் ஆகல, அதனால் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறேன். பிஸ்கட் இது ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? எடுக்கக்கூடாதா? எடுக்கலாமா? ரெக்கார்டிங் ஆயிடுதில்ல. ரைஸ் காலையில் வந்து ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஏறதை பற்றி விழாவை பற்றி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல ஒரு டீயை போடுவாங்க. ஒரு டீ, 2 பிஸ்கட். டீ கொடுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சான். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற கைலாசகிரி கேவ் டெம்பிளுக்கு தாங்க போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி மப்சல் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி போயிட்டு சிந்தாமணிலேருந்து இன்னொரு பஸ்ஸு மாறணும். ஸோ இந்த விளாக் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் விளாக தான் இருக்கும் போது. மொத்தத்துலேயே வந்து ஒரு 700 இந்த இதுவை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து சிந்தாமணிக்கு பஸ் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் வாங்க. ஸோ அப்படியே வெளியே ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷனு அப்படியே வந்து சபையை இறங்கி ஏறினீங்கனாக்கா இங்கே வந்துடும். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே போய்ட்டு நம்ம பஸ் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அப்படி தேடுவாங்க. ஸோ சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அப்படி போக சொல்கிறாங்க. நம்ம அதாவது வந்து மேலே போய்ட்டு இந்த லாஸ்ட்டில் போக சொல்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். காலையில் 4:30 மணிக்கே இவ்வளோ க்ரௌடுங்க. நல்லா பிஸியாகவே இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. ஸோ அந்த முன்னாடி போய் பார்க்க சொல்கிறாருங்க. இங்கே எல்லாம் வந்து ஆந்திரா ஏபி டூரிஸ்டம் தான் இருக்குது. இந்த கர்நாடகா பஸ்லாம் இல்லை. இந்த பஸ்ஸில் தான் நினைக்கிறேன். சிந்தாமணி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் இங்கேருந்து. ஸோ கைஸ் பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு 80 கிலோமீட்டர் 2 hours ஆகுதுன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ட்ரெயினில் வந்ததுனால அண்டர்சோல்டில் தான் வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இதோட பிரேக் விட்டுக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:10 ஆகுது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு 7 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்தாச்சுங்க, சிந்தாமணி வந்தாச்சு. இது சிந்தாமணி டவுன். ஆமாம், பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம பைக் டாக்ஸி என்ன கிடைக்குதா பார்ப்போம். பஸ்ஸு இல்லை ஆட்டோ எதிர்பார்த்தோம்னா வேலை ஆகாது. போன்றாரு பின்னாடி அந்த போலீஸ்கார் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டோம் அந்த ப்ளூ கலர் பஸ் போகுமா, போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதாங்க இந்த சிந்தாமணி பஸ் ஸ்டாண்டு.
ஸோ மோஸ்ட்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு உங்கள்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து சொன்னாங்க இங்கேருந்து பஸ்ஸில் நிறைய கிடையாது, நீங்கள் போகணுன்னா கால் டாக்ஸி அப்படி தான் வச்சுன்னு போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா காலையில் ஒரு பஸ் இருக்கும், அதுவும் ப்ரைவேட் பஸ் எதுவும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அது வெளியில் இருந்தால் போவோம், நம்ம பஸ் இறங்கணும்ல, அங்கேருந்து தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், கால் டாக்ஸி 2 வீலர் கால் டாக்ஸி ட்ரை பண்ணி பார்ப்போம். ரேப்பிடோ அது மாதிரி ஏன்னா கிடச்சிதுனால போயிடலாம். ஸோ புக் ஆகிடுச்சிங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது கால் டாக்ஸி புக் ஆகிடுச்சு. எவ்வளோ காட்டுதுன்னா 57 ருபீஸ் காமிச்சிது எனக்கு. 57 ஒரு ஓகே தான். 57 ருபீஸ் காமிச்சிதுங்க, ஓகே தான். பார்ப்போம், வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 5 மினிட்ஸ் காட்டுது. ஸோ நம்மளுக்கு ரேப்பிடோ வந்துடுச்சிங்க. ரேப்பிடோ வந்துடுச்சு. ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரணுமா போயிருக்காரு. ஸோ இவர் வச்சு இன்றைக்கி அப்படியே ரவுண்ட் அடிச்சிட வேண்டியது தான். நம்ம ஹெல்மெட் இங்கே கம்பல்சரியா? நியர்பை ஒன்லினோ? நியர்பை. ஸோ 10 kilometers Murmala. मुक्तेश्वर स्वामी टेम्पल. विच कौन सा स्वामी? मुक्तेश्वरा. हाँ. मेरे को दोनों जाना चाहिए. तो आपका एक काम करो, आप रैपिडो ऑफ करके रखो. सो आई एम एक्स्ट्रा दे देंगे आपको. ठीक है. हाँ ठीक है. ஸோ அங்கேருந்து வந்து 8 கிலோமீட்டர் ஆகுமாங்க. இல்லை आप जाओ வீடியோ करके. ஸோ கைஸ் இங்கேருந்து வந்து 8 கிலோமீட்டர் ஆகுமா. நம்ம ப்ரோக்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதாவது வந்து ரேப்பிடோ கட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. வாங்க நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். உடனே நீங்கள் எல்லாம் நினைக்காதீங்க ரேப்பிடோவுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களே கேட்பாங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஆளுங்களே வந்து கட் பண்ணிவிட்டு என்ன எவ்வளோ தூரம் போகணுமோ அந்த இடத்துக்கு தேவையான காசு அவங்களே கேட்டு வாங்கிப்பாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். நான் இது வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. इधर से बस नहीं है क्या? बस नहीं है? आएगा टाइम टू टाइम. हाँ, कभी आएगा? 10 बजे को स्टार्ट होगा, 9 बजे को स्टार्ट होगा. ஓகே. கைஸ் இங்கே பஸ் இருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர டைமுக்கு பஸ் இல்லை. 10 மணிக்கு வருமா இதோட பஸ்ஸு. காலையில் ஒரு பஸ்ஸு, அதோட 10 மணிக்கு வருமா. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு அவர்கிட்ட கேட்டால் எல்லாமே சிங்கிள் சூளை போகிற இடமாங்க. சிங்கிள் சூளைக்கு தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது தெரிஞ்சு பாருங்கள், அந்த மலை தான் நினைக்கிறேன். அது பாருங்கள், அப்படியே அது உள்ளே நம்ம அந்த அப்படி வெளியே வந்துட்டு இப்படி வந்தோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணிலேருந்து 8 கிலோமீட்டர் வருது. ஸோ அப்படியே பெண்ட் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. லேக் இருக்குங்க. நம்ம வந்த வழி இப்படி தான் வந்து அப்படியே மேலே போகணுன்னா மேலே அது அந்த மலை அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லேக் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இறங்கி இப்படி தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள். அது பாருங்கள், அதை நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்குது இந்த இடம். ஸோ இதுதாங்க கைலாசகிரி கேவ் டெம்பிளோடைய பார்க்கிங். இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, காருக்குலாம் அங்கே பார்க்கிங்கு. இது 2 வீலர் பார்க்கிங்கு. இப்போ நம்ம அப்படியே மேலே இந்த பக்கம் தான் மேலே ஏறணும். ஸோ காலையில் டிஃபன்லாம் இங்கே எதுவும் இல்லைங்க. டிஃபன்லாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கீழே இந்த இதுலேயே சாப்பிட்டு வந்துடணும். இங்கே வந்தீங்கன்னா மதியம் இது லஞ்சு மட்டும் தான் அன்னப்பிரசாதம் போடுறாங்க. மற்றபடி டிஃபன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து சாப்பிட்டு வந்துடுறது தான் நல்லது. இப்போ இங்கே எதுவுமே கிடைக்காது. ஏன்னா ஸ்நாக்ஸ் கடைங்க இருக்குது, 1-2 ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த இது போடுறது, அன்னப்பிரசாதம் போடுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. நான் நினச்சேன் பெங்களூரில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்குன்னு நினச்சேன். பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 80 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே பசங்க மேலே ஏட்டானுங்க, அது திட்டின்னு இருக்கார் அவர்.
முடியலங்க பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆகிடுச்சு ஏதோ இது பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு என்னடா ஒரு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து சாதாரண கோயில் இல்லைங்க. இந்த 1000 வருஷத்தில் மனுஷனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய குகை கோயில் இதுதாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கோயில் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா மாநிலம் சிக்கபல்லாப்பூர். பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. கர்நாடகா மாநிலம் சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்தில் தாங்க இது அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து சிந்தாமணி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஊராட்சின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நீங்கள் வர்றது அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் பட்ஜெட்டில் தான் வந்திருக்கேன். பட்ஜெட்லனாக்கா இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து 700 நான் பட்ஜெட் பண்ணியிருக்குங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு பெங்களூர் 140, பெங்களூர் டு சிந்தாமணி 100, மொத்தம் 240 ஆகிடுச்சா. இங்கேருந்து திரும்ப அப்படியே ஒரு 240. ஸோ அங்கே கால் டாக்ஸி அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 50 100ரூபான்னு வச்சுக்கோங்க. மொத்தமே வந்து 600 பட்ஜெட்டு ப்ளஸ் ஒரு 100 காலையில் டிஃபனு மதியம் லஞ்சு அதோட முடிச்சுட்டு அப்படியே ஓடிடணும். 700 நான் இதுக்கு பட்ஜெட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி போயிட்டு திரும்ப அப்படி மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். அப்பா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ இந்த கோயில் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1991 சவுடா ரெட்டி அப்படின்ற ஒரு ஆளை வந்து நிறுவப்பட்டதுங்க அந்த கோயில். ஸோ அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான். பட் இன்னமும் அந்த கோயிலோட வேலை முடியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இந்த கோயில்களோட வேலை அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ள இதுதான் என்ட்ரன்ஸ், மேலே போய்ட்டு அப்படி போகிறது போல். இன்னும் கோயில் திறக்கலை. ஆக்சுவலி கோயில் டைமிங் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் திறக்கலை போல். எல்லாருமே இவங்களாம் கூட அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேவ் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அது ஒரு என்ட்ரன்ஸு, இதோ ஒரு என்ட்ரன்ஸு, இதோ 1 2 3 இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க. இது உள்ள தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இது மாதிரி காலையில் டயத்தில் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈவினிங் அப்படின்னாக்கா வந்து மீன்ஸ் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக வந்துடுவாங்களாம். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா காலையிலேயே வந்துடுங்க. இங்கே வழி தப்பாக வந்துட்டேங்க. அதுதான் ஆக்சுவலி அந்த பக்கம் தான் போகணும் போல. நான் அந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் இதுவும் இதில் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் டெம்பிள் தான், ஆனால் அடைச்சி வச்சுருக்கு. நம்ம அப்படியே போயிட்டே போவோம். ஸோ இதுதான் இப்படி தான் வரணும். வந்தீங்கன்னா இது ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு, இது செகண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு தான் அப்படி திரும்ப அந்த பக்கம் வந்தோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படி உள்ளே போவோம். இங்கே சிசிடிவி கேமராலாம் கூட வச்சுருக்காங்க. ஓ வா அக்கா, என்னங்க இது பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இந்த யார் யார் இங்கே வேலை பார்த்தாங்கன்னா அந்த டீட்டெயில் இதில் போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம மனுஷங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து இயற்கையாக வந்த குகையெல்லாம் இல்லை, முழுக்க முழுக்க மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதுதான் வந்து தியான மண்டபம். அதாவது வந்து எல்லோரும், ஆனால் இவ்வளோ சவுண்டாக இருக்குது, நம்ம பேசுகிறது எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் தியான மண்டபம். இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே போனோம்னா, உள்ளே போனோம்னா அங்கே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான அறைகள் இருக்காமா. நம்ம இவ்வளோ தூரம் போகணும், பேச முடியாது, எக்கோ அடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். வாங்க. ஃபுல்லாக லைட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபேன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் உள்ள ஃபேனு. பயங்கரமாக எக்கோ அடிக்குது.
கைஸ் இது வந்து இதுவெலாம் இல்லைங்க, ஆர்டிஃபிஷியலாக பண்ண கல்லுலாம் இல்லைங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல்லாம் இல்லைங்க, ஒரிஜினலுங்க. நம்ம கல் அப்படி உடச்சி எடுத்திருக்காங்க, மலையை அப்படி குடஞ்சி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மலையை அப்படி குடஞ்சி இதுலேருந்து எடுத்திருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியல் கல்லுலாம் கிடையாது, ரியல் ஒரிஜினல் கல் இது. ஆனால் பயங்கரமாக எக்கோ அடிக்குதுங்க, செம எக்கோ அடிக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஏதோ போகிறாங்க, இதுதான் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அப்படி போவாங்க. உள்ள பாருங்கள், அந்த ட்ரில் போடுறாங்களா அந்த இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேர் இங்கே பாருங்கள், அங்கங்கே இருக்குது பாருங்கள், அந்த ட்ரில் போட்ட இது மிஷின் வச்சு ட்ரில் போடுறாங்களா அது. இது வந்து ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது, ஒரிஜினல் பாறைகளை அப்படி தொலைச்சி எடுத்துருக்கு. ஆனால் பரவாயில்ல, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருக்காங்க, பட் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அக்கா நல்லா சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோம்னாக்கா இங்கே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. இந்த இதுதான் நம்ம வந்த வழி. அப்படியே வந்துட்டு இப்படியே வந்தோம்னா இங்கே விநாயகர் கோயில் இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டு வெளியே கிளம்பிடலாம். மொபைல் ஃபோன் நாட் அலோடா. இங்கே வந்து ஒரு நந்தி சிலை. மெயின் கோயில் உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க, கேமராலாம். அதனால் நான் இங்கேருந்து எடுத்துறேன். இதுதான் மெயின் லிங்கம். ஸோ அவ்வளோதாங்க. அப்பா என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த மலை. இவ்வளோ ஒரு மொத்த சிங்கிள் பாருன்னு நினைக்கிறேங்க. ஐயோ. ஸோ உள்ளே நம்மளால் பேச முடியல, ஏன்னா எக்கோ அடிக்குது. அதனால தான் நான் வெளியே வந்துட்டு பேசுகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குகை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்களாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க மனுஷங்களால் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து வந்த ஒர்த்தடான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக இது ஒர்த்து கிடையாது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான். ஒன்லி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வந்து இந்த கோயில் வந்து ஒர்த்துங்க. மற்றபடி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேமிலியோட வந்து ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான். அதை மைண்டில் வச்சுட்டு இங்கே வராதிங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நல்லா புதுவிதமான ஒரு இதுவாக இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. அந்த குகை கோயில்ன்றது வந்து ஒரு வித்தியாசமாக நம்மளால் அது பார்க்க முடியுது. இப்போதைக்கு கூட்டம் இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகுதுங்க. அவ்வளோதான், இன்னும் டைம் போக போக நிறைய கூட்டம் வருமா, 10 மணி மேலே தான் கூட்டம் வருமா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க, இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்களாம் மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஸோ நம்ம அன்னதானம் சாப்பிட்லாம், பட் நம்மளுக்கு டைம் அவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியுமான்னு சொல்லி தெரியல. பார்ப்போம், வெயிட் பார்க்கலாம். சப்போஸ் இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கான், அதை போயிட்டு வரும்பொழுது டைம் இருந்ததுன்னா வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பாய். நான் சொல்லிட்டே வந்தேன் என்ட்ரன்ஸ் ஃபீஸு வந்து ஃப்ரீ தான் அப்படின்ட்டு. பின்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லைப்பா காசு பாடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு அமுச்சு விட்றாரு. இப்போ நம்மளா கெடுத்துக்கணும். கம்முன்னு போயிருந்தா அப்படியே போயிருப்போமா.